மச்சானுக்கு அச்சாரதான் தந்தாயில கண்டலதான் சந்தோஷமா வாழ மாட்டேன் இது கண்ணா பின்னா காதலாகலாம். வந்துட்டேன் வாங்க யாரை வீட்டு வந்து சீரம் வந்துட்டீங்களா சீரை கொண்டு வந்துட்டீங்களாக்க வாங்க வாங்க எல்லாரும் வாங்க சொல்லி பாக்கெட்டுல காசு வச்சு விட்டலையா ஆரத்தி எடுக்கிறாங்கல்ல போடணும்ல மாமா வீட்டுக்காரங்க சும்மாவா எடுத்து போடியா வாங்க என் மருமக வீட்டு சொந்தங்க எல்லாரும் வாங்க மாமா வீடெல்லாம் வாங்க முடியும் என்ன நின்றுகிட்டே இருக்கிய அடிய மட்டச்சு என்னைக்கு நான் வாங்கச்சு தாண்டி நில்லு நானும் வரேன். ஏ கிளவி போட்டோ எடுக்கறாங்க வாய் பேசிக்கிட்டு இருந்தா பள்ளியில தெரிஞ்சு தொலைய போகுது சும்மா இரு. அண்ணா நான் இருங்க சேல் தரேன் எடுத்து விட்டுறேன். அண்ணா போடக்கறனே நில்லுங்க நல்லா எடுத்து விட்டுறேன். அக்கா நல்லா சீச்சுக்கு நில்லக்கோ நம்ம ரெண்டு சோடி போடுது பாப்பா நல்லா இருக்கு பாக்க. ஜக்கோ சீர சகத்திலாம் இறக்கி வைக்கிறதுக்கு மாதிரி இந்த நெட்டுக்குடி என்ன அவசரமா? ஜக்கோ மாமா விட்டு சீரல எதுவும் குறையில கண்டுபிடிச்சிட்டாலோ? வரசா வாங்க ஒன்னு முக்கியமா பேச இழுத்துட்டு வரா. தெரியல எமடி கோவமா வேற நிக்கிறானே. என்னமா வாங்க இழுத்துட்டு வரா. ஏய் நல்லவளுக்கு மாதிரி ரெண்டு பேரும் முழிச்சிட்டு இருக்கீங்களே என்ன காரியம் பண்ணிருக்கீங்க நீங்க ரெண்டு பேரும்? நான் என்ன பண்ணி பண்ணனா? நான் கேட்கவே இல்லைங்க கொண்டு போக்கல பதியக்கா அடி பண்ணரோசா ஏன் நீ கேட்காம எங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு போனியா? எங்கள் அப்பாவை ஏன் போய் பார்த்தியா? நெட்டு அது வந்து அடியே வீட்டுக்காரி செல்லம்மா என்ன இங்க நின்று பேசிக்கிட்டு நிக்கிறவளுக என்ன சீரை கொண்டாந்து எனக்கு இறக்கி போட்டு எல்லாத்தையும் எடுத்து ஒழுங்கா வைக்க வேணாமா அடிக்கி வாங்க முடியும் அப்புறம் பேசலாம். யக்கோ இந்த பக்கி போனதுக்கு கோவமா இருக்கு போலக்கா எஸ்கேப் நல்ல வேளை கிளவி காப்பாத்தி விட்டுருச்சு. ஆமாமா சீரெல்லாம் ஒழுங்கா எடுத்து வைக்கணும்ல அங்கேயும் அப்படி போட்டு வந்துட்டேன் பாக்குறவங்களுக்கு எப்படி இருக்கா நல்லா பார்வையா இருக்கணும்ல வாக்க சீரை எடுத்து வைக்க முடியாக்கோ. ஆமாம்மா சீருங்க முறைப்படி ஆளெல்லாம் முன்னாடி வந்துட்டியே அப்புறம் குடுக்குன்னு போயிட்டு சீரை மட்டும் தூக்கிட்டு ஓடியாடுறீங்களோ? என்ன எல்லாத்தையும் தலையில பண்ணிட்டு இருக்கிய? மாமா விட்டு சீரை எடுத்து வச்சு முதல்ல வரணும். இங்கே தானே நேற்றுல இருந்து முந்தா நேரத்துல இருந்து இங்கே தான் கிடக்குறியே சீரை எடுக்கிற மாதிரி ஓடி போய் எனக்கு சொல்லிடல ஒரு வார்த்தை. நான் ரூம்ல இருக்க நேரம் பார்த்து கொண்டாந்து ஓடியாந்துட்டியே. நாங்க தான் கோவப்படணும். நாங்க சீரை கொண்டு வர நேரத்துல எங்களை வரவேற்காம போய் ரூம்ல உட்காந்துக்கிட்டியன்னு எங்களை கேட்கறியா குடுக்குடுன்னு போய் சீரை கொண்டு வந்துட்டியன்னு என்ன தெரிந்தாலும் ஒரு வரவேற இருக்குல்ல. நாங்க நேத்துல இருந்து முந்தா நேரத்துல இருந்து இங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சீரை கொண்டுட்டு வந்தது அப்படித்தான் வரணும். வாணி பேசாம உங்க மாமியை வந்து அதெல்லாம் ஆரத்திகத்தெல்லாம் எடுத்து உள்ள எங்களை அழைச்சிட்டாங்க. இப்பதான் உங்களுக்கு தெரியுதா ரூமுக்குள்ள உட்காந்து இருந்தது. எக்கோ உன் மேலாம் கோபமா இருக்கேன். கோபமா? யாண்டி நெட்டுக்கிட்டி சாப்பாடு எதுலயும் உப்பு கூட போட்டுட்டேனா இல்ல எதுவும் குறைவா போட்டுட்டேனா? என்ன கோபம்? யாரா இது எப்ப பார்த்தாலும் சோறுல உப்பு போட்டனா உப்பு போடலையா குழம்பு கலக்கணனா கலக்கலையா? எக்கோ ஏக்கா அடியே வனரோசா யாரு உங்களெல்லாம் எங்கள் வீட்டுக்கு போக சொன்னது? எங்கள் அப்பா அம்மாவை போய் பார்க்க சொன்னது தேவை அதெல்லாம் உங்களுக்கு? சும்மா தேவையில்லாமல் ஏன் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க? போகிறோம்னு என்கிட்ட சொன்னீங்களா? என்கிட்ட சொல்லிட்டு போக வேண்டியதானே? ஏன் அப்படிலாம் பண்ணிட்டு தெரியுது? அதையே பிரசங்கி தானம்மா. ஆமாடி நெட்டுக்குட்டி நீ ஏன் உன் மனசுக்குள்ள வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு எங்களுக்கு தெரியுது. ஐயே நம்மளால முடிஞ்சு எதையும் பண்ணாம விட்டுட்டோமோன்னு எங்களுக்கு நினப்பு இருக்கக்கூடாதுல்ல. போய்தான் பார்ப்போமே கூப்பிட்டுதான் பார்ப்போமே ஒருவேளை சம்மதிச்சு வந்து எல்லாத்தையும் மறந்துடிச்சுட்டாங்கன்னா நல்லது தானே. உனக்கு ஒரு நல்ல காலம் பிறகு நீ கஷ்டத்துல இருந்து விடுபட்டு சந்தோஷமா இருப்ப. இது என்ன பெரிய சந்தோஷம்? நாங்க காசு மனத்தையும் அள்ளி கொடுக்குற சந்தோஷமா? உனக்காக ஏதோ போனோம் அதே உங்க மச்சான் எல்லாரையும் தான் கூட்டிக்கிட்டு போனோம். ஆனா என்ன ஆனா ஆவண்ணா போனதே என்கிட்ட சொல்லாம போனதே தப்பு. இதுல வேற போய் ஒன்னா உங்களுக்கு மரியாதையாவது கிடைச்சிச்சா இல்லையா? அதை விடு அதுதான் யாரு சேராம கொள்ளாம இருக்கா? ஏதோ பிள்ளைகளுக்கு பண்ற தப்பதை பெத்தவங்க ஏத்துக்கிட்டு போற குடும்பமும் இருக்குதே. அப்படி நினைச்சு உங்க பொண்ணு வாழ்க்கை நல்லா தானே இருக்குது. என்ன நீங்க பாத்திருந்தா கூட இப்படி மாப்பிளைய பாத்திருக்க மாட்டேன்னு சொல்லி புரிய வைப்பாங்க போனா. இருந்தாலும் உங்க அப்பாவுக்கு இப்படி கோபம் வரக்கூடாதுடி. என்னடி இப்படி கோபக்காரரா இருக்காரு? ஐயா உங்க அப்பா பார்த்தா எனக்குலாம் அள்ளி விட்டுருச்சுடி. நானும் ஒரு வார்த்தை கூட பேசலையே. என்ன பண்ணி தலையே சில பிள்ளை வயசு கோளாறுல பண்ணிட்டு வாழ்க்கை கெட்டு போய் தெரியுதுங்க. அதை நினைச்சிட்டு பெத்தவங்க படுற கஷ்டம் தான்.
பயந்தேன். ஆனா என்ன உன் விஷயத்துல அவ தேடினா கூட இப்படி அண்ணன் மாதிரி ஒரு குழந்தை தேடி இருக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கறலாம்ல. அதுதான் ஒரு வருத்தம், புரிஞ்சுக்கிறாம கோவப்படுறாங்களேன்னு. எனக்கு தான் தெரியுமே, அவரெல்லாம் மாற மாட்டார். அவருக்கெல்லாம் சொந்த பந்தம் எதுவும் பேசிடும். ஏன்க்கா நான் என்ன, நான் பண்ணது சரினா சொல்கிறேன், நான் பண்ணது தப்புன்னு தானே சொல்கிறேன். ஏன் சொந்த பந்தத்துக்கு சொல்லி புரிய வைக்க முடியாதா என்ன? என் மகன் நல்லா தான் இருக்குது, நல்ல மாப்பிள்ளை தான், ஒன்றும் போயிட்டு கெட்டு ஒன்றும் போகல அப்படின்னு சொல்லி புரிய வைக்கணும்னா வைக்கலாம்ல. எல்லாம் வீம்புக்கா, விடுக்கா. ஆண்டி வனரசா, நீ கவனிச்சியா? ஆனா உங்க அம்மா அப்படி இல்ல முடி. நான் கவனிச்ச வரைக்கும் பார்த்த வரைக்கும் மனசுக்குள்ள போட்டு மனசு நொந்து புழுங்கி எடுத்துக்கிட்டே இருக்குது. பெத்த மகளை பெத்த தாய் பார்க்காம 3-4 வருஷம் இருக்கணும்னா சும்மாவா சொல்லு. வெளிநாட்டுல இருக்கிற பிள்ளைகளையே விட்டுட்டு இருக்க முடியாத காலத்துல இப்படி பேச்சுவார்த்தையே இல்லாம இருக்கணும்னா பெத்த தாய் எப்படி இருப்பா? உங்க அப்பாவுக்கு பயந்து போய் இருக்கிற மாதிரிதான் எனக்கு தெரியுது. ஆமா, எனக்கா சொல்கிற? எங்கள் அம்மா கோவம் எதுவும் படலையா? கோவம் இருந்த மாதிரி உனக்கு தெரியலையாக்கா? அக்கா நீ மனுஷங்களை சூப்பராக கவனிப்பக்கா, கரெக்டா? அக்கா நீ சொன்னா அப்போ சரியாதாக்கா இருக்கும். எங்கள் அம்மாவுக்கு கோவம் இல்லையோ என் மேலே? ஆமாடி கேட்டு உன் மகளுக்கு காது குத்துன்னு சொன்னவனே உங்க அம்மாவுக்கு அந்த வார்த்தையை கேட்டவனையே அப்படியே சிரிப்பு வந்துச்சு. அப்படியே உங்க அப்பா பார்த்தவனே அப்படியே கம்முன்னு ஆயிட்டாங்க. பாவி மகன் நான் பண்ண காரியத்தினால அந்த பாதகத்தையே நீ பார்க்க முடியாமல் கிடந்து தவிக்கிற போல. என்னை பார்த்து உனக்கு பட்டு பாவடை போட்டால் நல்லா இருக்கும், ரெட்டைச்சடை போட்டால் நல்லா இருக்கும், ரெட்டைச்சடையில் பூவை இப்படி 2 பக்கமும் வச்சா நல்லா இருக்குன்னு பார்த்து வளர்த்த மனசு என் பிள்ளைய எப்படியெல்லாம் தூக்கி கொஞ்சி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிருக்கோம். அவள் ஒரு பயந்தாங்கொழிடி, விடுறி மலரசா. எங்கள் அம்மா ஒரு பயந்தாங்கொழி. எங்கள் அப்பாவுக்கு பயந்துக்கிட்டே தான் இருக்கும் எப்போ பார்த்தாலும். ஆமா அப்படித்தான், அவருக்கு பயந்துக்கிட்டு தான் இருக்காப்புல. ஆமாடி கேட்டுக்குட்டி, உன்னை கேட்கணும்னே இருந்தேன். உனக்கு நாங்கள் போன விஷயம் தெரியாதா? நம்ம பேசாம உளறி அடிச்சு அவர் எப்படி உனக்கு தெரியாதுன்னு நீ கேட்பியா? அதனால உன்னை கேட்காம இருந்தேன். உங்க வீட்டில் ஒருத்தர் சுத்திட்டே தெரியாத பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு முடிக்கிற சுருட்ட முடியா, கொஞ்சம் வளர்த்தியும் இல்லாம குட்டையும் இல்லாம நடுத்தரமா நல்ல மீசையெல்லாம் வச்சுக்கிட்டு நல்லா கொஞ்சம் புது நேர ஆளா மாநேர ஆளா இருக்கானே, அவன் யாரு? அவன் பேர் கூட என்னமோ சொன்னாரே உங்க அப்பா, சூனா. ஏ மலரசா, நீ பேசாம வேற எதுவும் சொல்லிப்படாத. சுந்தரம். யாரு அவன்? ரொம்ப ஓவரா சீன போறாப்ல. அவன் வேற யாரும் இல்லடி, எங்க அம்மாளோட தொம்பி தான். என்னைய கட்டிப்புறணுங்கிறதுக்காகவே சுத்திக்கிட்டே தெரியுவேன். ஆனா பாசத்துல கட்டிக்கிறணும்லாம் இல்ல, என்னைய கட்டிக்கிட்டு சொத்தை அமைக்க போறணும்னு சுத்திக்கிட்டு தெரியுவேன். இன்னமா அங்கதான் சுத்திக்கிட்டு தெரியறானோ? அடியே அந்த பைய போடுற ஆட்டம் என்ன? அவன் தான் அந்த வீட்டுக்கு ஓனரேங்கிற மாதிரி ஆட்டி படைச்சுல வச்சுக்கிட்டு இருக்கேன். ஆத்தடியாத்தா. ஏக்கோ எங்க அம்மாவுக்கு எப்படி பாசம் இருக்கோ அதே அளவு எங்க அப்பாவுக்கும் இருக்குக்கா. எல்லாரையும் தூண்டு விட்டு வேடிக்கை பார்க்கறது அந்த சுந்தரமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படியோ இருந்துட்டு போறாக்கா, விட்டு தள்ளு. நம்ம மேல பாசம் இல்லாத நினைச்சு நம்மளை கவலைப்படக்கூடாதுன்னு தான் நானும் மனசை தேத்திக்கிட்டு இருக்கேன். முடிய மாட்டேங்குது. சரி விடுக்கா. என்ன முடியல, அவளுக்கு 3 பேரும் சேர்ந்தாளுங்கன்னா பொழுதோட பேசிக்கிட்டு இருப்பாளுங்க. அடியே நெட்டம்மா, அடி சொல்லம்மா, அடி ரோசா வாங்கடி, அவ மாமியா கூப்பிடுறா வாங்க. ஆமாத்தா ஆமா, இதெல்லாம் இப்ப பேசுற நேரமா? நீ ஒன்னும் கவலைப்படாத, உன் மனசு போல எல்லாம் வாழ்க்கை நடக்க நம்ம அப்படி நினைச்சுக்கிட்டு மனசை தேத்திட்டு போயிட்டே இருப்போம். வாங்கத்தா கூப்பிடுறாங்களா வாங்க. அக்கா அந்த சில கட்டப்புறம் இந்த சில கட்டப்புறம் சொல்லி தெரிஞ்சா கடைசி சிம்பிளா கட்டி வந்துட்டேன். இந்த நெட்டு குடிக்கு தான் படிச்சு எடுத்தா கடைசி தாவணி போட சொல்ற மாதிரி வந்திருக்கிறா. எல்லாத்துக்கும் காரணம் செல்லமாக்கதேன். அப்படி தப்பேன் இப்படி தப்பேன். அந்த தேக்கன்னா ஃபேமஸ் ஏ1 டெய்லர் கூட்டிட்டு போச்சு. நான் பின்னாடி ஜன்னல் வைக்க சொன்னா பின்னாடி முன்னாடி வச்சுட்டு என்னட்டே போட்டு காமிட்டு வேற சொல்றேன் எப்படி இருக்குன்னு. அப்ப பத்தியா அவனை கொழுப்பேன். பின்னாடி ஜன்னல் முன்னாடி ஜன்னலா? என்னடி இது கொடுமை? அதுக்கு சரி வேற சேலை சட்டை ஏதாவது கட்ட வேண்டியதானே? ஏன் 5-6 வயசு குறைஞ்சது மாதிரி இருக்காக்கா, அதான் எங்களுக்கு வேணும். ஏன் உனக்கு அப்படியே பொறுக்கலையோ? போதும் வா. அழகா இருக்குமா, அருமையா இருக்குமா. ஏன் இந்த தாவணி போட சட்டைக்கு என்ன குறைச்ச? அதெல்லாம் சூப்பரா இருக்குது. அந்த பாண்டு சட்டையை கழட்டி போட்டுட்டு நீ எது போட்டாலும் அழகுதான் மடி. ஏன் வீட்டுக்காரி அப்படித்தான் எப்போவாது ஏதாவதுதான் சொல்லிக்கிட்டு ஏடாகடமா இருப்பா. ஆமா காது குத்துறவங்களாம் வந்துட்டாங்களா? இங்க தானே நின்றுகிட்டு இருந்தாரு. எங்க செல்லப்பா இங்க வாப்பா. வந்துட்டு நீங்க உங்க வேலையை பார்த்ததுல அடுத்து நாங்க ஆக வேண்டிய வேலையை சமையலுக்கு மேல இதெல்லாம் பார்க்க முடியும். நீங்க உங்க வேலையை பாருங்க. இல்லப்பா இந்த தங்கராசு போய் சாப்பிட்டு வந்துருங்கன்னு சொன்னாப்ல, அதுதான் சரி தெம்ப சாப்பிட்டு வந்து காதை குத்துவோமே அப்படின்னு சாப்பிட போயிட்டேன். ஏங்க காது குத்துற ஐயா, அப்ப போய் நல்லா தெம்பா என்ன ஒரு ரவுண்டு கூட போய் சாப்பிட்டு வந்துருக்க. என் மகளுக்கு தெம்பு இல்லாம காதுக்கு பதிலாக மூக்குக்கு குத்தி விட்டுறாமே. ஐயே செல்லப்பா நான் யார் சொன்னியே? இவர் காது குத்துறத விட சாப்பாடுல குறியா இருப்பாரு. என்கிட்ட கிளவி வர சொல்லிச்சோ. சரி ஆளுக்கால வளவலன்னு சும்மா பேசிக்கிட்டே இருக்காம காது குத்துக்கு நேரம் ஆகுதுல, அந்த வேலையை பாப்போமா? சரி காது குத்திடுவோமா? போய் விரிங்கப்பா, தட்டு தாம்பாளத்துல எடுத்து வந்து வைங்க.
நேரம் ஆகுதுல உங்க வேலையே முடிக்காம என்னைய தேடிட்டு இருக்கிறீங்களா? என்ன தட்டு தாம்பலம் சீர் வரிசை எல்லாத்தையும் கொண்டாந்து வைங்க, சபையில கொண்டாந்து வைக்கணும்ல, அப்பதான் காது ஊத்தும் போது நடக்கும். தட்டு தாம்பாலம்மா. ஏங்கய்யா இந்த பிள்ளைய இப்போ அழுகாமல் இருக்குது, இப்படியே குத்தி விட்டுறாமா? இப்படியே குத்தி விட்ட வேண்டியதானே எங்கள் வீட்டுக்கார மடியில் தோளில் இருக்கும்போதே. என்ன இந்த பாப்பா சொல்லுது? தம்பி நீங்க பிள்ளைக்கு அப்பா தானே? யோ உனக்கே இந்த டவுட் வருது? அவர்தான் அப்பா, அவர்தான் அப்பா, அவர்தான் அப்பா, என் புருஷ். என்னப்பா நீ ஒரு விவரம் புரியாத பொண்ணா இருக்கிற? எங்க உங்க மாமியா எங்க? உங்க மாமியா எங்க? அது பிள்ளைக்கு அப்பா எப்படி குத்த முடியும்? தாய்மாமன் தானே குத்த முடியும். தாய்மாமன் மடியில் உட்காந்து வச்சு நல்லா சீர் சனத்தி தட்டு தாம்பலம் எல்லாத்தையும் எடுத்து வைங்கன்னு சொன்னா அப்படியே குத்தி விடு, அப்படியே குத்தி விடுங்கிற. என்ன பாப்பா நீ பேசுறது? தாய் மாமே, தாய் மாமே அது வந்து அட காது குத்துறவரே, தாய் மாமனா? அவளுக்கு ஆத்தா அப்பனே கிடையாது, இதுல தாய் மாமன் எங்க இருந்து வருவாங்க? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. என்ன பண்ணி சொல்ற? தாய்மாமா இல்லாட்டி என்ன? அவங்க அம்மா அப்பா சைடு உள்ளவங்க வரவங்க தான் தாய்மாமா முறையில் வருவாங்கல்ல. யோ உனக்கு நான் சொல்றது புரியுதா இல்லையா? அம்மா அப்பா சைடு, அம்மா அப்பா சைடு, அம்மா அப்பா சைடு, அம்மா அப்பாவே இங்க வரலைங்கிற, அப்புறம் அம்மா அப்பா சைடு இருந்து எங்க சொந்தக்காரங்க வருவாங்க? அதெல்லாம் யாரும் வர மாட்டாங்க, யாரும் இல்ல. ஒரு மூத்த மருமக எனக்கே மரியாதை இல்ல. இப்பதான் இவர் வந்துட்டாரு, அவர் மடியில குத்து, இவர் மடியில குத்துற குத்துவாங்க. யாராவது தான் இங்க நிக்கிறாங்கல்ல, வாச்சு குத்துவாங்க. நம்மளுக்கு என்ன? என் மாமியா வயசுல மூத்தது, அதுக்கே ஒரு மூத்த மருமக பெரியம்மா முறை வேணும், ஆளுக்கு மரியாதை கொடுக்கணும் குழந்தைன்னு அதுகளுக்கே தெரியல. அது மடியே வச்சு குத்து ஆம்பிடுத்தேன். ஐயோ அண்ணி, நீங்க எதையோ மனசுல வச்சுக்கிட்டு எதையோ பேசுற மாதிரி தெரியுது. ஏங்க அண்ணி, நான் வீட்டுக்கு வரும்போது நீங்க இல்லை, அப்புறம் அண்ணனுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு உங்கள்கிட்டையும் ஃபோனில் திரும்ப பேசினேன். வேற என்ன நீ எதையோ மனசுல வச்சுட்டு சும்மா யாரையும் கஷ்டப்படுத்தணும்னு பேசாதீங்க நீ. வந்து உன் பாட்டுக்குள்ள எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டு வந்திருக்கணும். வந்து கூப்பிட்டா சோத்துக்கு நாங்க வந்துடுறோமா? அந்த நாள்ல நாங்க ஃப்ரீயா, எங்களுக்கு பாயிண்ட் இருக்கா என்ன ஏது, இந்த நாள்ல வைக்கலாமா, இந்த தேதியில வைக்கலாமா, இந்த மாசத்துல வைக்கலாமான்னு ஒரு மூத்த மருமக பிள்ளைக்கு பெரியம்மாங்கிற முறையில எங்கிட்ட விசாரிக்கிறதுல, கூப்பிடுறதுல, கேட்கறதுல, ஒரு நாள் குறிக்க கூப்பிட்டீங்களா இல்ல சேலை சட்டை எடுக்க கூப்பிட்டீங்களா? நீங்க எதுக்கு கூப்பிட்டீங்க? யாரோ மூணாம் மனுஷக்கா கொண்டாந்து முன்னாடி நிறுத்துறீங்க, வீட்டுல உள்ளவரை நிறுத்த மாட்டேங்கிறீங்களே, அப்புறம் அப்படித்தான் பேசுவனா? அரையே நீந்தே முன்னாடி நின்று நடத்தணும். நீ ஏன் இப்படி சலிப்பு படிக்கிட்டு இருந்தீங்கன்னா நல்லா இருக்குது. அவங்களுக்கு அந்த அளவுக்கு விவரம் தெரியுமாக்கும். நான் சொல்ல சொல்ல வந்து பண்ணுவாங்க. ஆனால் வீடு தேடி வந்தோம்ல. ஆமாம், எதையும் நினச்சிக்கிறாதவா. நீந்தே குடும்பத்தை நினைப்பேன், எல்லாரையும் நினைப்பேன். அப்புறம் என்னம்மா உனக்கு? வந்து முன்னாடி நின்று நீ நடத்துவா. எதுவும் மனசில் வச்சுக்கிட்டு எதையும் பேசாத. அவளுக்கு அப்பா அப்பா இல்லை, நீ யாருக்கு தேப்ப தெரியாது. அது இந்த சபையில் தான் சொல்லி காமிக்கணுமா? அப்படிலாம் இருக்காத திவாடி. அத்தை உங்க பேச்சுக்காக வரேன். அம்பிடுத்தேன் அந்த நிக்கிறானே எனக்கு எதிரிக்கு போட்டியா? அவளுக்காகலாம் இல்ல, உங்க வார்த்தைக்காக மதிப்பு கொடுத்து மூத்த மருமகளா வரேன். ஏங்க இங்கே வருங்க, உங்கள் அண்ணியாட்ட ஒழுங்காக சொல்லி வைங்க. மற்ற நாள்லாம் நல்ல நெட்டுக்குடி நல்ல வாழை பிடிச்சிக்கிட்டு தெரியுமா தெரியும். ஃபங்க்ஷன் வந்துட்டு அது பெரிய வீரப்பா காமிச்சிருவாங்களே மூத்த மருமகன்னு. உங்கள் அண்ணன்ட்ட ஒழுங்காக சொல்லி வைங்க. நானும் பொறுத்து போகிறேன். ஃபங்க்ஷன் வந்துட்டாவே இந்த கலரமாக ஆட கிளம்பிடுது. நெட்டு பேசிட்டு போறாங்க, விடு 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 நெட்டு.